ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வன் 3வது பாகத்தில் 13வது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் விஷபானம். இப்போ வந்தியத்தேவன் அங்கே என்னென்னா அங்கே பூங்குழலி, சேந்தன் அமுதன், இளவரசர் எல்லாரையும் பார்த்துட்டு அங்கே அப்படி வந்து பழைய அறையை நோக்கி போயிட்டுருக்கான். அப்போ அதாவது ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே தேவராளன் வரான். தேவராளனை பார்த்தோன்னே வந்தியத்தேவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த நேரத்தில் இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவனை பார்த்த உடனே கடம்பூர் மாளிகையில் அவன் ஆடின வெறியாட்டம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் அப்படியே வருது. அவன் சொன்ன விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குது. மயங்கி அப்படியே இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அங்கே நந்தினி இருக்கா. நந்தினியோட இடத்துல அவன் இருக்கான். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம், இங்கே எப்படி இளையராணி நந்தினி இருக்கா அப்படின்லாம் யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல கண் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அங்கே நந்தினி வந்தியத்தேவன்கிட்ட இந்த மாதிரி நான் கொடுத்த பனை முத்திரை மோதிரம் எங்கே அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே நான் எப்படி வந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்குறான். அப்போ அதெல்லாம் இல்லை, நான் தான் அவங்கள வர வச்சேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், என்னோட பனை முத்திரை மோதிரம் எங்கே அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்டே கேட்குறான். அதுக்கு வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், அது இப்போ என்கிட்ட இல்லை, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கையில் இருந்தப்போ இலங்கை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி வாங்கிட்டாரு, பலவந்தமாக வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அப்போ ஆனால் எப்படியோ நான் அந்த மோதிரத்தை திருப்பி வாங்கிட்டேன், அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பரமசத்ரு அந்த பூதி விக்ரமகேசரி வாங்கின மோதிரத்தை நான் உங்கள் கையிலேருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் அப்படி யோசிக்கிறான். ஏன்னா நந்தினியை பார்க்கும்போது இலங்கையில் பார்த்த ஊமை ராணியை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்போ நந்தினிக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறதுக்கு வரான். ஆனால் நந்தினி வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் என்னென்னா, அதாவது அவன் கொல்லுப்பட்டறையில் இருந்தப்போ அந்த கொல்லன் அந்த வாழை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த வாழில் மீன் முத்திரை இருந்தது. இது தேவராளனோட வாளோ, அவன்தான் நம்ம போகும்போது அவன் பின்புறமாக இந்த வாளை வாங்கிட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த வாள் தேவராளன் அங்கேருந்து வாங்கிட்டு போன வாள் தேவராளன் தான் வாங்கிட்டு போயிருப்பான்னு இவன் நினைக்கிறான். ஆனால் அந்த வாள் இப்போ நந்தினி கையில் இருக்குது. நந்தினி கிட்ட எப்படி இந்த வாள் வந்தது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ இந்த வாளுக்கும் இந்த வாளை நந்தினி வச்சுருக்காள். நந்தினி எதுக்காக இந்த வாளை வச்சுருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயத்த கேட்குறான். அப்போ நந்தினி சொல்கிறா, இந்த மாதிரி இந்த வாள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மா, ஒரு தாய் புலி குழந்தை புலியை காப்பாற்றுற மாதிரி இந்த வாள் யார் கையிலையும் சிக்கிடக்கூடாதுன்னு இதை நான் ரொம்ப நாளாக பாதுகாத்துக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இது துருப்பிடிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அடிக்கடி கொல்லன்கிட்ட கொடுத்து, யார் மூலமாவது கொடுத்து, அதை யாராவது ஒரு கொல்லன்ட்ட கொடுத்து அதை திருப்பி தயார் பண்ணி வச்சுருப்பேன். இது ஒரு விஷயத்துக்காக தான் நான் வச்சுருக்கேன். எதுக்காக வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல, எந்த ஒரு இதுன்னு. அப்போ வந்தியத்தேவன் அப்படி யோசிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் ராணி, நீங்கள் எதுக்காக இப்படி இது
யோசிக்கிறீங்க? என்ன விஷயம்? எதுக்காக? நீங்கள் யார்? நான் வந்து ஒரு வானர் குலத்தில் வந்த ஒரு ஏழை ஒரு ஏழை ராஜகுமாரன் தான். இருந்தாலும் வந்து ஆதித்த கரிகாலரோட தூதன் அப்படின்ட்டு அவன் வந்து ஏதோ சொல்கிறான். அப்போ அவன் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த வாழை எதுக்காக நான் வச்சுருக்கேன், இந்த வாழை வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே கையில் எடுத்துட்டு அந்த வாழை நல்லா உத்து பார்த்தா அதில் ஒரு மீன் முத்திரை இருக்குது. அது ஒரு பாண்டியன் நாட்டு வாழைன்னு தெரியுது. இந்த வாழை வந்து அவள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கன்னத்தோடு அப்படியே வைக்கிறா. அதுக்கப்புறம் உதட்டால் அதுக்கு முத்தம் கொடுக்குறா, என்னெல்லாமும் பண்ணுறா. அப்போ என்ன வந்து எதுக்காக இதை வந்து இது வச்சுருக்காங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிட்டே இருக்கேன். அப்போது வந்து இந்த மாதிரி நந்தினி என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து அவ்வளோ ஆட்களை வந்து பார்க்குறது கிடையாது எப்போவுமே. எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆட்கள் மட்டும் சில ஆட்கள்கிட்ட மட்டும்தான் நான் பேசுகிறது பார்க்குறது. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்த்தா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லும்போது எனக்கு அவங்க ஏதோ பயப்படுற மாதிரி இருக்கும். என்னை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த சோழ நாட்டில் அப்படின்னு நந்தினி சொல்கிறா. அதாவது பெரிய பழுவேட்டரையர் வந்து நந்தினியை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் யமனையே மிஞ்சின அந்த சின்ன பழுவேட்டரையருக்கு வந்து காலாந்தக கண்டர்னு பேர். அதனால யமனையே மிஞ்சின சின்ன பழுவேட்டரையரும் என்னை பார்த்தா ஏதோ பயப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது நீங்கள் ரெண்டு பேராக தானே இலங்கைக்கு போனீங்க. இலங்கைக்கு போகும்போது அந்த வைத்தியர் மகன் அவனும் வந்து என்னை பார்த்து பயப்படுறான். அவனையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ இலங்கைன்ன உடனே இலங்கை வழியாக வந்து ஒரு பறக்கும் குதிரை இருந்தால் நான் வந்து பாண்டிய நாட்டுக்கு போவேன். பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறத பார்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாலைவனம் இருக்குது, அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே சில முனிவர்கள்லாம் ஏதோ தியானம் பண்ணாங்களாம். ஆனால் இப்போ அந்த இடம் வந்து நிறைய பாம்புகளும் நரிகளும் தான் அந்த இடத்துல இருக்குது. ஒரு பறக்கிற குதிரை இருந்தால் நான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு நந்தினி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து பாண்டிய நாட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் இலங்கைக்கு போவேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்தியத்தேவனுக்கு யாரோட ஞாபகம் வருதுன்னா ஊமை ராணியோட ஞாபகம் வருது. உடனே வந்து வந்தியத்தேவன் கேட்குறான், கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் எதுவும் இலங்கைக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு. அப்போ இலங்கைக்கு நான் இப்போ வந்தேன். எனக்கு இருக்கிற இடமே வந்து பழுவூரும், பழுவேட்டரையர் எங்கே போகிறாரோ அங்கே தான் நான் வந்து இருப்பேன். மற்றபடி நான் எங்கேயுமே வந்து போகிறதில்ல அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறா. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பறக்கும் குதிரை, இப்போ தான் பறக்கும் குதிரை அந்த இதில் தான் நந்தினி அவ்வளோ நேரம் வந்தியத்தேவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ நந்தினி அப்படி சொன்னான், பறக்கும் குதிரையில் வந்து பாண்டிய நாட்டுக்கு போவேன், அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே முனிவர்கள்லாம் தியானம் பண்ணாங்க. இப்போ அந்த குகையில் வெறும் இது மட்டும்தான், அதாவது வந்து என்னென்னா பாம்பு நரி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னான். அதை கேட்டுட்டு திருப்பி இவன் இப்போ நினைவுக்கு வந்தோடனே அவள் அது சொன்னது திருப்பி அவனுக்கு ஏதோ கேட்குது. அப்புறம் என்னோட மோதிரத்தை கொடுங்கன்னு சொன்னால, அதனால வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா அந்த மோதிரத்தை கொடுக்க போகிறான். அது வேண்டான்னு நந்தினி சொல்லிட்டால, எதுக்காக வேணான்னு சொன்னான், நமக்கு அந்த மோதிரம் இனிமேல் தேவையில்லை. அப்படி வந்து இந்த மோதிரத்தை கொடுத்துருந்தா ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் வந்து பார்த்ததுக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறான். அப்படி நினச்சிட்டு அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, வந்து அந்த ஊமை ராணியோட முகமும் நந்தினியோட முகமும் ஒரே மாதிரி இருக்குது. நந்தினி இப்போ வந்து நல்ல உயர்ந்த ஆடை வந்து அதாவது நல்ல
இது புடவை எல்லாம் கட்டியிருக்கா, இது நகையெல்லாம் போட்டிருக்கா, ஆவணம்லாம் போட்டிருக்கா. அப்போ நல்ல ஒரு ராஜ கோலத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இலங்கையில் பார்த்த அந்த ஊமை ராணி வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அப்படியே நந்தினி முகம் அப்படியே இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து பார்த்தா, அதாவது நந்தினி இப்போ ராஜ கோலத்தில் இருக்கான். நந்தினியே இப்போ வந்து என்னென்னா அப்படியே இந்த ராஜகோலம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு புடவை கட்டிட்டு தலையை நல்லா விரித்து போட்டுட்டு இருந்தால் எப்படி இருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு நந்தினி கிட்டேயே இந்த விஷயத்த சொல்கிறான். நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் இலங்கைக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். அதுக்கு நந்தினி வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் எங்கேயும் வரதில்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அங்கே எதுவும் வந்தீங்க போல். அங்கே வந்து ஒரு இடத்துல நான் வந்து பார்த்தேன், ஒரு மரத்தடியில் உங்கள் உருவம் மாதிரி தான் இருந்தது. அந்த மரத்தடியோட நிழலில் உங்கள் உருவம்தான் நின்றுது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டோடனே நந்தினி அந்த விஷயத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒரு இதை பேசுகிறா. என்னென்னா, உங்கள் காதலி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறா நந்தினி. உடனே நான் வந்தியத்தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஜாக்கிரதை அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். ஏன்னா நந்தினி வந்து கேட்டது யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் வந்து இளைய பிராட்டின்னு நினச்சிக்கிறான். அப்போ நந்தினி சொல்கிறா, இங்கே பாருங்கள், நான் வந்து உங்கள் காதலின்னு சொன்னது அந்த பழையாறை இளைய பிராட்டியே இல்லை. உங்களை அங்கே கோடிக்கரையிலேருந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போனாலே அந்த ஓடக்கார பொண்ணு, அவளை தான் உங்கள் காதலியோன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை வந்து நான் அவளை காதலிக்கலை. அவளே வந்து அவளோட காதலர்களை என்கிட்ட காமிச்சா. ஒரு சதுப்பு நிலத்தை காமிச்சு, அந்த சதுப்பு நிலத்தில் இருக்க வந்து நெருப்பை காமிச்சு, கொள்ளிவாய் பிசாசு காமிச்சு, அதுதான் என்னோட காதலர்கள்னு அவன் வந்து சொன்னான் அப்படின்னு வந்து சொல்கிறான் வந்தியத்தேவன். அதை கேட்டோடனே அந்த பொண்ணு பாக்கியசாலி அப்படின்னு நந்தினி சொல்கிறான். ஏன்னா வந்து அவளுக்கு நல்ல ஒளி பேசுகிற காதலர்கள் இருக்காங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். ஏன்னா நந்தினிக்கு இப்போ பழுவேட்டரையர் தான் இருக்கார். பழுவேட்டரையர் இருந்தப்போ சரி. அதுக்கப்புறம் வந்து ஆதித்த கரிகாலன் பற்றி அவளுக்கு ஞாபகம் வருது. அது சின்ன வயசில் நடந்தது. அவங்க 2 பேர் இதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ தான் வந்தியத்தேவன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும்தான் மனசில் உள்ளதை அப்படியே வெளியில் சொல்கிறீங்க, தைரியமாக சொல்கிறீங்க பயப்படாமல். மற்ற எல்லாருமே, அதாவது என்னென்னா பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், அதுக்கப்புறம் வந்து இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த பல்லவ, அதாவது பார்த்திபேந்திர பல்லவனும் வந்து அவனும் வந்து பெரிய வீரன், ஆதித்த கரிகாலனோட நண்பன், பெரிய வீரன், எதுக்குமே வந்து பயப்பட மாட்டான் அப்படின்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் அவன் என்னை பார்த்த உடனே அவன் என் கூட ஒரு அரை நாள் இருந்ததுக்கப்புறம் அவனும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் காலால் இட்ட கட்டளையை வந்து தலையில் தாங்கிட்டு அவன் வந்து அதை செய்கிறான். நான் இட்ட கட்டளையை செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே ஆதித்த கரிகாலரும் என்னை பார்த்து பயப்படுறாரு. அவர் இந்த சோழ நாட்டுக்கே வரதில்லை, காஞ்சிபுரத்திலே தான் இருக்கார், தஞ்சைக்கே வரதில்லை அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேலையை முடிச்சுட்டு பழையாறைக்கு போயிட்டு திருப்பி காஞ்சிக்கு போகிறதா இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்போ அவருக்கு பாட்டி முறை வேணும், அதனால என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், அதனால இங்கே தந்தைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு வந்து நந்தினி சொல்கிறா. அப்போ நந்தினி கிட்ட வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் அங்கே இளவரசர் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி ஆதித்த கரிகாலர்கிட்டையே போய் சேருவேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து என்னை கொல்லணுங்கிற மாதிரி சில பேர் வந்து என்னை பின்தொடர்ந்து வர மாதிரியே இருக்குது அப்படின்லாம் வந்து அப்படின்லாம் வந்து சொல்கிறான் வந்தியத்தேவன். அதை கேட்டுட்டு
அவன் வந்து சிரிக்கிறான். இப்படி வந்து பேசிகிட்டு இருந்தப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, பெரிய பழுவேட்டரையர் எங்கே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். பெரிய பழுவேட்டரையரா? அவர் வந்து இந்த பார்த்திபேந்திர பல்லவனோட பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ஏதோ கண்ணகி கூத்து நடக்குது, இதெல்லாம் நடக்குது, அதை பார்க்குறதுக்காக வந்து போயிருக்காரு பரிவாரங்களோட அப்படின்னு நந்தினி சொல்கிறா. அதை கேட்டோடனே சரி சரி அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்கிறான். அப்படி அவங்க அப்படி பேசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வந்தியத்தேவன் எப்படி நந்தினி இடத்துக்கு வந்தானோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே நந்தினி அனுப்பின ஆட்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த முல்லை ஆற்றங்கரை பக்கத்துலேயே விட்டுடுறாங்க. விட்டுட்டு அவங்க வந்து ஒரே நொடியில் மறைஞ்சிடுறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. தேவராளனையும் காணும். அங்கே இங்கேயும் சுற்றி பார்க்குறான். அப்போ அவன் முல்லை ஆற்றங்கரையில் இருந்து அவன் எங்கே போகிறான்னா பழையாறைக்கு போகிற வழியில் அப்படி யோசிச்சுட்டே போகிறான். குதிரையை வந்து மெதுவாக ஓட்டிகிட்டே போகிறான். அப்படி ஓட்டிகிட்டே போகும்போது இந்த நந்தினி யார், அவன் எதுக்காக அந்த வாளை வந்து கையில் வச்சுருக்கா, அவன் என்ன, அவளோட வாழ்க்கை வரலாறு, உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன, அவளோட குறிக்கோள்லாம் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறான். அப்படி யோசிச்சுட்டே போகும்போது நந்தினி மேலே அவனுக்கு ஆரம்பத்தில், அதாவது நந்தினியை முதல்ல தஞ்சையில் பார்க்கும்போது வந்தியத்தேவனுக்கு நந்தினி மேலே ஒரு அருவருப்பு இருந்தது. ஆனால் இப்போ அந்த அருவருப்பு போய் வந்து அவன் மேலே ஒரு பரிதாபம் தான் வருது. ஏன்னா வந்து அவளை மாதிரியே இருக்க ஒரு பெண் வந்து அவங்கள வந்து பார்க்கணுன்னு நான் வந்து நினைக்கிறான். அதாவது வந்தியத்தேவன் கிட்ட நந்தினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், திருப்பி அந்த ஊமை பெண்ணை நீங்கள் பார்க்க முடிஞ்சால் அவளை வந்து எப்படியாவது பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. இல்லைன்னா அவளை பிடிக்க முடியலன்னா என்னையாவது அவகிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நந்தினி வந்து வந்தியத்தேவன்கிட்ட சொல்லிவிட்டு அவனை வந்து அந்த இடத்துலேருந்து வேறு முல்லை ஆற்றங்கரையில் கொண்டு போய் விட சொல்லிட்டா. கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் வந்து வந்தியத்தேவன் இப்படி பழையாறைக்கு போகிற வழியில் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படி யோசிக்கிட்டே போகிறான். அப்படி யோசிக்கிட்டே போகும்போது இவனுக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. குதிரையும் கொஞ்சம் ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால குதிரையை ஒரு மரத்துக்கு அடியில் கட்டிட்டு இவனும் குதிரைக்கு பக்கத்தில் தரையில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் பழையாறைக்கு போவானா, பழையாறைக்கு போகிற